அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 8 மாதங்களின் பின்னர் கேலியாவுக்கு பிணை, உடல்நிலையை கருத்தில் கொண்டு மாளிகா கந்த நீதிவான் தீர்ப்பு என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. சர்ச்சைக்குரிய மருந்து கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சுமார் 8 மாதங்கள் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்லவுக்கு பிணை அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்லவுக்கு தற்கொலை எண்ணம் அதிகரிப்பு மற்றும் மன உளைச்சலின் பின்னரான நிலைமைகளை கவலைக்கிடமாக அதிகரித்துள்ளதாகவும் தற்கொலை எண்ணம் கொண்ட நோயாளியை கவனிப்பதற்கான வசதிகள் பாருங்கள், அவருக்கு தற்கொலை எண்ணம் உருவாகி இருக்காம். வசதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் இல்லை என்பதால் அவருக்கு பிணை அளிக்குமாறு அவர் சார்பில் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன வாதிட்டார். அத்துடன் கேலியவின் உடல் ஆரோக்கிய நிலைமையை பார்க்கும்போது அவர் நிரந்தர ஊனமுற்றவராக மாறக்கூடும் என்றும் அந்த நிலையை அரச மருத்துவமனையில் கூட குணப்படுத்த முடியாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரட்ன முன்வைத்த பிணை கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிணை அளிக்க மாளிகா கந்த நீதவான் லோச்சனி அபேவிக்ரம உத்தரவிட்டார். இதன் போது கேலியாவுக்கு பிணை அளிக்க சட்டமா அதிபர் சார்பில் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரியாகம முன்வைத்த ஆட்சேபனையை நீதிவான் நிராகரித்தார். இந்நிலையில் கேலியாவுக்கு மேலதிகமாக இவ்வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சுகாதார அமைச்சின் மேலதிக பணிப்பாளர் ஹேரத்குமார, தேசிய ஊடகங்கள் அதிகார சபையின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் விஜித் குணசேகர ஆகியோருக்கும் பிணையளிக்க நீதிவான் லோச்சனி அபேவிக்ரம உத்தரவிட்டார். ஒரு மாதிரி தலை கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாகி, ஒரு மனிதனை ஒரு சொகுசாக 5 கோடி 6 கோடி வாகனங்களில் சென்று பின்னால் ஒரு டிஃபெண்டரும் முன்னால் ஒரு டிஃபெண்டரும் இப்படி பாதுகாப்பாக சொகுசாக வாழ்ந்த ஒரு மனிதனை கொண்டு போய் சிறையில் அடைத்து, அவர் செய்த குற்றத்துக்காகத்தான் அடைக்கப்பட்டார். அப்படி இருக்கும்போது அந்த மன உளைச்சல் அதிகமாகி தற்கொலை எண்ணம் உருவாகிவிட்டதாம். அப்போ அந்த தற்கொலை எண்ணம் உருவாகினால் அது நிரந்தர ஒரு ஊனமுற்றவராக அவரை மாற்றும் என்ற காரணத்தினால் அவருக்கு பிணை அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஏராளமான சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தியும், அதே போன்று தினக்குரல், தினகரன் பத்திரிகைகளிலும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சரி, நேற்றும் பார்த்தோம், நேற்று முன்தினமும் பார்த்தோம் இதே செய்தியை, ஆனால் வெவ்வேறு கோணங்களில் பார்த்தோம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல், அது தொடர்பாக இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் பிரதான சூத்திரதாரி யார் என்பதையும் கண்டறிந்து அவருக்கான தண்டனை கண்டிப்பாக நான் வழங்குவேன், என்னை நம்புங்கள் என்று மேல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகையிடம் எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமாகிய சஜித் பிரேமதாச உத்தரவளித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பேராயருடனான சந்திப்பில் சஜித் உறுதி, பிரதான சூத்திரதாரிக்கு தண்டனை வழங்குவோம், தகுதி தராதரம் பாராது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பேராயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகையிடம் உறுதியளித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்தில் தொடர்கிறது இந்த செய்தி. என்னென்ன பேசியிருக்கிறாங்க என்று பார்க்கலாம். நேற்று புதன்கிழமை பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் அவருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு உறுதியளித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கும் நாம் ஒத்துழைப்போம், நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம், இதற்கு மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயற்படுத்துவோம், அவ்வாறே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதோடு இதன் பிரதான சூத்திரதாரிக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனையை பெற்றுக் கொடுப்போம்,
பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்போம் என உறுதியளித்திருக்கிறார் சஜித் பிரேமதாச. நம்புங்கள் ஐயா, கண்டிப்பாக நான் இதை செய்வேன் என்று உறுதியளித்திருக்கிறார். இதே போன்றுதான் உறுதியளித்தார் கோட்டாபய ராஜபக்ச. ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. 2019 ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டாபய ராஜபக்ச அப்போது கார்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகையிடம் கூறினார், கண்டிப்பாக பிரதான சூத்திரதாரியை நான் கண்டுபிடிப்பேன், தண்டனை வழங்குவேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். சரி, அடுத்ததாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு சவால் விடுக்கிறார். அதாவது நாடு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது சர்வதேச நாணய நிதியத்தோடு பேசி கலந்தாலோசித்து அவர்கள் சொன்னபடி நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களை மாற்றி வரிகளை அதிகரித்து நாட்டிற்கு இதுவரை $3 பில்லியன் வருவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார். சரி, நான் சர்வதேச நாணய நிதிய தலைவர் அல்லது பணிப்பாளரோடு பேசி இந்த விடயங்களை செய்தேன். அனுரகுமார திசாநாயக்க இதனை செய்வாரா, விவாதத்திற்கு தயாரா என்று கேள்வியை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி எழுப்புகிறார். நாணய நிதிய பணிப்பாளருடன் விவாதத்திற்கு வர அனுர தயாரா, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேள்வி. திசைக்காட்டியின் பொருளாதார கொள்கை ஏற்றுமதி பொருளாதாரமா அல்லது இறக்குமதி பொருளாதாரமா என்ற கேள்விக்கு பதிலளிக்காத அனுர என்னை விவாதத்திற்கு அழைக்கிறார். விவாதத்திற்கு வர முன்னர் அனுர, சுனில் ஹந்துன்னத்தி, அர்ஷன சூரிய பெருமா ஆகியோர் தனியாக விவாதம் நடத்தி நாட்டுக்கு தமது சரியான பொருளாதார கொள்கையை கூற வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். இதை முதல்ல கூறுங்கள் ஐயா. அதாவது திசைக்காட்டியின் பொருளாதார கொள்கை ஏற்றுமதி பொருளாதாரமா அல்லது இறக்குமதி பொருளாதாரமா என்ற விடயத்தை முதலில் கூறுங்கள் என்று சவால் விடுக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதே நேரத்தில் 8,900 பில்லியன் ரூபாய் செலவும் 4,900 பில்லியன் ரூபாய் வருமானமும் 4,000 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறையும் கொண்ட நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்கும் கொள்கை பிரகடனத்தை அனுரகுமார் திசாநாயக்க ஏன் தனது விஞ்ஞாபனத்தில் வெளியிட்டுள்ளார்? மேடைகளில் பொய்யாக கூச்சல் எழுப்பாமல் தமது சரியான பொருளாதார கொள்கையை நாட்டுக்கு முன்வைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார திசாநாயக்கவை பார்த்து கேட்கிறார். எனவே அவரின் பொருளாதார கொள்கை ஏற்றுமதி பொருளாதாரமா அல்லது இறக்குமதி பொருளாதாரமா என்பதை அனுரகுமார திசாநாயக்க எமக்கு முதலில் கூற வேண்டும். பொருளாதாரத்தை நாசமாக்கி நாட்டை வங்குரோத்தடை செய்யக்கூடிய வரவு செலவு திட்ட யோசனைகளை முன்மொழிந்திருப்பது ஏனென்று அவர்களிடம் கேட்கின்றேன். அதனால் மேடைகளில் கோஷமிடுவதை நிறுத்திவிட்டு சரியான பொருளாதார திட்டத்தை முன்மொழியுமாறு அறிவுறுத்துகிறேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். IMF அல்லது சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளரோடு பேசுவதற்கு தயாரா என்றும் விவாதத்திற்கு தயாரா என்றும் கேட்டிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அனுரகுமார திசாநாயக்கவை பார்த்து கேட்கின்றார். அனுரகுமார திசாநாயக்க இன்னும் ஒரு விடயத்தை கூறுகிறார். ரணில், சஜித், அசோக, ஜான்ஸ்டன் ஆகியோரை வீட்டுக்கு அனுப்புவோம். இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, வீட்டில் இருந்து தானே பாராளுமன்றம் வராங்க. இவர் அந்த வீட்டுக்கு சொல்கிறார். அதாவது எப்படி என்று சொன்னால், நிரந்தரமாக அவர்களை வீட்டிலே இருக்க வைப்போம். யார் யார் இருக்க வைக்க போகிறாராம்? ரணில், சஜித், அசோக, ஜான்ஸ்டன் ஆகியோரை வீட்டுக்கு அனுப்புவோம். வீரகேசரி பத்திரிகையிலே செய்தி வெளியாகின்றது. ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. நாட்டில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தவே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரவுள்ளது. மக்களது நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள், நோக்கங்கள், எதிர்கால கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டிய முழு பொறுப்பும் எமக்குள்ளது. மக்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டோம். மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை சிதைப்பதற்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என்று அனுரகுமார திசாநாயக் சொல்கிறார். 4 பேரை தான் பிரதானமாக சொல்கிறார். ரணில், சஜித், அசோக், ஜான்ஸ்டன். நான் நினைக்கிறேன் இது குருநாகலையில் நடந்திருக்கலாம் இந்த கூட்டம். ஆகவே தான் அவர் அப்படி சொல்கிறார். ஏன்னா இந்த அசோக் அபேசிங்க, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் குருநாகல மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே தான் இவர் அப்படி சொல்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்புவாராம், சஜித் பிரேமதாசவையும் வீட்டுக்கு அனுப்புவாராம்.
அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இதன் காரணமாக எதிர்க்கட்சியினர் குழப்பமடைந்துள்ளனர். அதாவது நாங்கள் வெற்றி பெறப் போகின்றோம் என்று எதிர்க்கட்சியினர் குழப்பமடைந்துள்ளனர். எம்மை வீழ்த்துவதற்கு சூழ்ச்சி செய்கின்றனர், அவை பலிக்காது. எமக்காக மக்கள் களத்தில் நிற்கின்றனர், நாம் வெற்றி பெறுவோம், பாராளுமன்றத்தை கலைப்போம், தேர்தலில் ரணிலையும் சஜித்தையும் வீட்டுக்கு அனுப்புவோம், பெறுபவர்கள் கிடைக்கப்பட்டதன் பின்னர் அசோக், அபேசிங்க, ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்டவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம். அவர்களை அனுப்புவதற்கான அதிகாரம் எமக்கு 1.5 மாதங்களுக்கு மாத்திரமே உள்ளது. நாம் தற்காலிகமாக வீட்டுக்கு அனுப்பியவர்களை நீங்கள் நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்குறாரு. நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அனுரகுமார் திசாநாயக்க. ரைட், அனுர ஜனாதிபதி ஆகிவிட்டார். சில நேரங்களில் ஆகினால் எல்லாமே எதிர்வு கூறல்கள் தானே, உறுதியாக சொல்ல முடியாது தானே ஒரு தேர்தலை. அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆகினால் என்ன நடக்கும்? இது விஜித ஏரத் சொல்கிறார். அனுரகுமார ஜனாதிபதி ஆகினால் என்ன நடக்கும் என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிறது. பார்ப்போம், அனுர ஜனாதிபதி ஆகினால் என்ன நடக்கும். அனுர ஜனாதிபதியானதும் பாராளுமன்றத்தை கலைப்போம், விஜித ஹேரத் திட்டவட்டம். அனுரவை சஜித்தாலோ அல்லது ரணிலாலோ வெற்றி கொள்ள முடியாது. எதிர்வரும் 21ஆம் திகதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஊழல் மிக்க பாராளுமன்றத்தை கலைப்போம், பொது தேர்தலுக்கு செல்வோம், நிச்சயம் 3/2 பெரும்பான்மையை பெற்று நாட்டை கட்டியெழுப்புவோம், வேலை திட்டத்தை முன்னெடுப்போம், அதன் முதற்கட்டமாக நாட்டில் வியாபித்துள்ள போதைப்பொருள் வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவிக்கிறார். பாராளுமன்றத்தை கலைப்போம், அதே போன்று பொது தேர்தலுக்கு செல்வோம். பாராளுமன்றம் கலைத்த உடனே அன்றைய மறுதினமே பொது தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க வேண்டும், அதையும் நாங்கள் செய்வோம். சரி, இதெல்லாம் சரி. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க வடக்கு மக்களை ஏன் அச்சுறுத்தினார்? அப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது தானே. அது ரணில் விக்ரமசிங்கையும் சொல்கிறாரு. இப்போ காவிந்த ஜெயவர்தன கேட்கிறார், வடக்கு மக்களை அச்சுறுத்தியுள்ள வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க. ஐக்கிய மக்கள் சக்தியின் காவிந்த ஜெயவர்தன எம்பி கூறுகிறார், ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மக்கள் தனக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளமை தமிழர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவிக்கிறார். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உரிமை மக்களுக்கு உண்டு. இவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று மக்களுக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் அதிகாரம் அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மக்கள் தனக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளமை தமிழர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள ஓர் அச்சுறுத்தலாக காணப்படுகிறது. தெற்கு மக்கள் அரசியல் மாற்றத்திற்கு தயாராகியுள்ள நிலையில் அந்த மாற்றத்திற்கு எதிராக வடக்கு மக்கள் செயற்படும் போது தெற்கு மக்களின் மனநிலை எவ்வாறானதாக இருக்கும் என்று சிந்திக்குமாறு வடக்கு மக்களுக்கு அழுத்தம் பிரயோகிக்க முடியாது. தெற்கு மக்களின் மனநிலைக்காக வடக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டிய தேவை கிடையாது என்று காவிந்த ஜெயவர்தன சொல்கிறார். அதை எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் என்று கேள்வியை எழுப்புகிறார் காவிந்த ஜெயவர்தன. நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அதாவது தெற்கு மக்கள் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள், வடக்கு மக்கள் வாக்களிக்காவிட்டால் அதற்கான பிரதிபலன்களை அனுபவிக்க வேண்டி வரும் என்று சொன்னார். அவர் என்ன அர்த்தத்தில் அதை சொன்னார் என்பது தெரியாது. அந்த பிரதிபலன் என்று அவர் கூறியது, சில நேரங்களில் வடக்கு வாக்குகள் இல்லாமல் அனுரகுமார் திசாநாயக்க தோல்வி அடையும் பட்சத்தில் வேறு ஒருவர் வெற்றி பெற்றால் நாங்கள் அல்லது அனுரகுமார் திசாநாயக்க வடக்குக்கு செய்ய இருந்ததை செய்ய முடியாமல் போய்விடும், வேறு சிலர் உங்களுக்கு செய்ய மாட்டார்கள், அந்த பிரதிபலனை சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் எந்த ஒரு அதாவது வெற்றி தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அவ்வாறு உரை நிகழ்த்த மாட்டார் அல்லது கருத்தை தெரிவிக்க மாட்டார். சரி, அது எப்படியோ 22ஆம் தேதி காலை தெரியும் என்ன நிலை என்று சொல்லி ரணிலுக்கு ஆதரவு கூடுகிறதாம். பார்ப்போம் எப்படி கூடுகின்றது. ரணிலுக்கான மக்கள் ஆதரவு அதிகரிக்கிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது.
ராஜித சேனாரட்ன நம்பிக்கை தற்போதைய திட்டம் இடைநடுவில் நின்றால் சிக்கல் என்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான மக்கள் ஆதரவு அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. வீடு வீடாக சென்று மக்களை தெளிவுபடுத்த ஆரம்பித்ததன் மூலம் இந்த மாற்றத்தை அறிந்து கொள்ள முடியுமாகியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டம் இடைநடுவில் நின்றால் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதை மக்கள் தற்போது உணர்ந்து வருகின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவிக்கிறார். இவர் சஜித் பக்கத்தில் இருந்தவர். சஜித் பிரேமதாசவின் கட்சியின் மூலமாக களுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றம் வந்தவர். எனவே இப்போது இவர் என்ன சொல்கின்றார் என்றால், ரணிலுக்கான ஆதரவு மக்கள் மத்தியிலே அதிகரித்திருக்கிறது. எனவே ரணில் விக்ரமசிங்கவின் இந்த செயற்திட்டங்கள் நாட்டை அபிவிருத்தி அடையும் வேலை திட்டங்களை இடைநடுவில் நிறுத்தினால் பாரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்கிறார். சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. அவற்றை பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம். நம் நாடு தொடர்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அனுரவின் வெற்றியை தடுப்பதற்கு சூழ்ச்சி, பொய்களை பரப்பி மக்களின் மனநிலையை மாற்றுவதற்கு முயற்சி நடப்பதாக சந்தேகம், ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூறுகிறார். ரணில் அனுர நேரடி விவாதம் என்ற ஒரு செய்தியும், சஜித்தை விட அனுர முன்னிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் அகில விராஜ் தெரிவித்துள்ள செய்தியும், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக 215 எம்பிக்களுக்கு தலா 2 துப்பாக்கிகள், ரிப்பீட்டர் என்ற துப்பாக்கி வழங்கப்படுகின்றது. அதிலே எவ்வளவு வேண்டுமானாலும் சுடலாமாம். 215 எம்பிக்களுக்கு இந்த தலா 2 துப்பாக்கிகள் வீதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 10 எம்பிக்கள் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வேணும் ஐயா துப்பாக்கி எல்லாம் வேணாம் என்று 10 எம்பிக்கள் சொல்லிட்டாங்களாம். ஜனாதிபதி வேட்பாளர்களில் 23 பேரை காணவில்லை என்ற செய்தியும், பிரிட்டனில் புலிக்கொடி, இலங்கை கடும் எதிர்ப்பு என்ற செய்தியும், அதேபோன்று சஜித்துக்கு தமிழரிடம் ஒவ்வொரு புள்ளடியும் ஒவ்வொரு விகாரைக்கும் நடப்படும் அடிக்கல் பொது வேட்பாளர் அரியநேந்திரனின் கூறியிருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, செப்டம்பர் மாதம் முதல் அமுலாகும் வகையில் தனியார் துறையினரது குறைந்தபட்ச சம்பளம் 21,000 ரூபாவாக அதிகரிப்பு, ஊழியர்கள் இபிஎஃப் இடிஎஃப் செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச வரம்பும் அதிகரிப்பு என்ற செய்தி வந்திருக்கின்றது. இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொடர்பான மற்றும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. அந்த செய்தியையும் பார்க்கலாம். நன்றி கடனாக ரணிலுக்கு ஆணை வழங்க வேண்டும், அமைச்சர் சந்திரகாந்தன் பிள்ளையான் சொல்கிறார். யாழ்ப்பாணத்தில் கூறப்படும் விடயங்களை கேட்டு அழிவை நோக்கி செல்ல முடியாது. அவர்களது பிரிவினைவாத கருத்துக்களை பின்பற்றினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. வடக்கு கிழக்கில் நீண்டகாலமாக புறையோடி போயுள்ள உள்ளக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்திருக்கிறார். நன்றி கடனாக வாக்களிக்க சொல்றார். மலையக மக்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்கள் என்பதை விட தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு மலையக மக்கள் வாக்களித்தால் ஏற்றுக்கொள்வார்களா, அல்லது இதுவரை மலையக மக்களின் வாக்குகளை கேட்டு அரியநேத்திரன் வந்திருக்கிறாரா, இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட மலையக மக்களின் வாக்குகளை ஏற்போம், விக்னேஸ்வரன் கூறுகிறார். தமிழ் வேட்பாளர் அரியநேத்திரன் பாராளுமன்றத்தில் மலையக மக்களுக்காக முன்னர் குரல் கொடுத்தவராவார். அரியநேத்திரன் முன்னர் குரல் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குது. வீரகேசரி பத்திரிகையின் 11ஆம் பக்கத்திலே இந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி குரல் கொடுத்தவர் தான் இந்த அரியநேத்திரன். சரியா? இப்போ அவரை பற்றி சொல்கிறாரு, கொஞ்சம் கேட்போம் வாங்க. அவர் மலையக மக்களை சகோதர சகோதரிகளாகவே நேசிக்கிறார். மலையக மக்களும் கிழக்கிழங்கை முஸ்லீம் மக்களும் அவருக்கு ஆதரவாக ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதை அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிக்கிறார். மலையக மக்கள் வாக்களித்தால் அதை மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருக்கிறார். சலனி பிரேமதாஸ் அதாவது சஜித் பிரேமதாசவின் மனைவி, இவங்க யாழ்ப்பாணத்துக்கு போகிறாங்க. யாழ்ப்பாணத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய விமானப்படை தளத்திலேயே அவங்க போய் விமானத்தில் இறங்கி போகும்போது ஒரு விமானப்படை வீரர் செல்யூட் அடிக்கிறார்.
இப்படி செல்யூட் அடிக்கிறார் துப்பாக்கியை தூக்கி. அவர்களுடைய முறைப்படி சலனி பிரேமதாசவுக்கு செல்யூட் அடிக்கிறார். சஜித் பிரேமதாசவுக்கு கூட அடிக்கலாம், அவர் எதிர்க்கட்சி தலைவர். சலனி பிரேமதாசவுக்கு ஏன் சல்யூட் அடித்தார், அப்படி அடித்தாரா என்று கேள்வி கேட்கப்படுகின்றது விமானப்படை பேச்சாளரிடம். அவர் சொல்கிறாரு, சலனி பிரேமதாசவுக்கு மரியாதை செலுத்தவில்லை. விமானப்படை பேச்சாளர் விளக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பாரியார் சலனி பிரேமதாசவுக்கு விமானப்படை வீரர்கள் மரியாதை செலுத்தியதாக தெரிவிக்கப்படுவதை விமானப்படை மறுத்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸுக்கு பார்த்தீங்களா, அதாவது சலனி பிரேமதாசைக்கு பின் அவரும் நடந்து வாரார். அதுதானே நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க மாத்திரமே வீரர்கள் மரியாதை செலுத்தியதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் எராந்த கீகனகி தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பாரியார் சலனி பிரேமதாசன் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பலாலி விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார். அப்போது விமானப்படை வீரர்களால் மரியாதை செலுத்தி கௌரவிக்கப்பட்டதாக கூறி சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்று பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவரின் பாரியாருக்கு இவ்வாறு பாதுகாப்பு படை மரியாதை செலுத்துவது முறையற்றதென விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இது தொடர்பில் வினவிய போதே விமானப்படை பேச்சாளர் இப்படி சொல்றார், அதாவது நாங்கள் ஜிஎல் பீரிஸுக்கு தான், ஜிஎல் பீரிஸ் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் வந்தவர். ஆனால் இன்று அவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த அணியிலே இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஜிஎல் பீரிஸ் வரும்போது அவருக்கு தான் நாங்கள் செல்யூட் அடித்தோம். சலனி பிரேமதாசவுக்கு நாங்கள் செல்யூட் அடிக்க இல்லை, நாங்கள் அப்படி அடிப்போமா செல்யூட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தது என்ன, வீடியோவில் நாங்கள் பார்க்கும்போது சலனி பிரேமதாச வரும்போது செல்யூட் அடிக்கப்படுகிறது. அது சலனி பிரேமதாசைக்கு பின்னால் அடுத்த இரண்டாவது வரியில்தான் இவர் நடந்து வருகிறார் ஜிஎல் பீரிஸ். பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, பேசாமல் இருப்பது நல்லது. பாதிக்கப்பட்டோருக்கு எதிராக தொடரும் ஒடுக்குமுறைகள், வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான ஐநா நடவடிக்கை குழு விசனம். இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை கண்டறியும் நோக்கில் தொடர்ச்சியாக போராடி வரும் உறவினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக பல்வேறு வழிமுறைகளில் ஒடுக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுகின்றன. இது குறித்து நாம் கரிசனையை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக வலிந்து காணாமலாக்கப்படல் தொடர்பான ஐநா நடவடிக்கை குழு விசனம் வெளியிட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக தொடரும் ஒடுக்குமுறைகள் என்ற தலைப்பில் 13 அமுல்படுத்துவோம் என்று சஜித் பிரேமதாச கூறுகிறார். அனுரகுமார் திசாநாயகவும் அவ்வப்போது கூறுகிறார். ரணில் விக்ரமசிங்கவும் அவ்வப்போது கூறுகிறார். ஆனால் 13 அமுல்படுத்தினாலும் காணி போலீஸ் அதிகாரத்தை எதிர்பார்க்காதீங்கள், வழங்கப் போவதே இல்லை அப்படி என்று ஒருவர் சொன்னால் அது யாராக இருக்கும்? எக்காரணிகளுக்காகவும் காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்கப் போவதில்லை. பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச எக்காரணிகளுக்காகவும் எப்போதும் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்கப் போவதில்லை என்பதை வடக்குக்கு சென்று கூறுவேன். இராணுவத்தினர் உயிர் தியாகம் செய்து பாதுகாத்த நாட்டை அரசியலுக்காக பிளவுபடுத்துவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அரசியலுக்காக தேசியத்தை பலவீனப்படுத்தப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கிறார். தான் அண்மையில் கூட நான் ஒரு பதிவொன்றை பார்த்தேன். தருவேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்று, நீங்கள் தரப்போவதில்லை, அது நன்றாக தெரியும். தருவேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவதை விட தரமாட்டோம் என்று சொல்லி மக்களிடம் கூறுவது தான் சரியா? காதலிக்கும் போது நான் உன்னை எப்படியாவது திருமணம் செய்து கொள்வேன், என்னை நம்பு, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்று சொல்வதும், இல்லை நான் உன்னை இப்பொழுது காதலித்தாலும் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது, என்னால் எங்கள் வீட்டிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதும் வேறு. எனவே தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றாமல் தரமாட்டேன் என்று அந்த மக்களிடம் சொல்லி வாக்கு கேட்பது, அதுவும் ஒரு வகையான அரசியல்
சாணக்கியம்தான். கவிழப்போகும் கப்பலில் ஏறி நான் தற்கொலை செய்ய விரும்பவில்லை. கவிழப்போகும் கப்பல் என்றால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அணி. மிதக்கப் போகும் கப்பல் என்றால் அது சஜித் பிரேமதாசவின் அணி. அதாவது மிதந்து அந்த இலக்கை அடையும். அவரது பேச்சில் அப்படித்தான் விளங்குகிறது. கீதா குமாரசிங்க சொல்கிறாங்க, கவிழப்போகும் கப்பலில் ஏறி நான் தற்கொலை செய்ய விரும்பவில்லை. இராஜாங்க அமைச்சர் பதவி பறிபோனாலும் கவலை இல்லை, பறிபோனதிலும் கவலை இல்லை. கீதா குமாரசிங்க, கவிழப்போகும் கப்பலில் ஏறி தற்கொலை செய்து கொள்ள நான் விரும்பவில்லை. சரியான பாதையில் பயணிப்பதற்காக எந்த ஒரு தியாகத்துக்கும் நான் தயாராக இருக்கிறேன் என இராஜாங்க அமைச்சர் பதவி பறிபோனதில் கவலை இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்க தெரிவிக்கிறார். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு நான் எடுத்த தீர்மானம் எனது சுய உரிமையாகும். எனது 14 வருட அரசியல் வாழ்வில் கட்சி தாவும் அரசியல் மற்றும் அடிமைத்தனமான அரசியலை நான் வெறுக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறது? இது கட்சி தாவலா? இதுக்கு என்ன சொல்கிறது? அவ்வித சிறப்புரிமைகளையும் பெற்றுக்கொண்டதில்லை. நான் எவ்வித சிறப்புரிமைகளையும் பெற்றுக்கொண்டதில்லை. எனவே தான் அரசாங்கத்திற்கு பயமில்லை. ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தவறான தீர்மானத்தை எடுத்தால் நாடு பெரும் அழிவை எதிர்கொள்ளும் சொல்கிறேன். நாடு பெரும் அழிவை எதிர்கொள்ளும் என்று கீதா குமாரசிங்க சொல்கிறாங்க. இவங்களும் வெற்றி பெற்று பாராளுமன்றம் வந்தவங்க இல்லை. கீதா குமாரசிங்கவும் தேசிய பட்டியல் மூலமாக காலி மாவட்டத்திலே அவங்களுடைய தொகுதி காலி மாவட்டம், தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் வந்தவங்க தான். எனவே இப்படி தேசிய பட்டியல் மூலமாக வந்தவர்கள் தான் அங்கும் இங்கும் பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி.